இதே மாதிரி இப்போ தமிழ் சினிமாவில் இந்த சைடு ஒரு பிரச்சனை நினச்சுன்னா ஜோதிகா அவர்கள் பாலிவுட் சினிமாலேருந்து வெப் சீரிஸ் படம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ தமிழ் சினிமா மேலே ஒரு விமர்சனம் வந்து வச்சுருக்காங்களே. இல்லை, அந்த விமர்சனம்ங்கிறது காலங்காலமாக இருக்கிற விமர்சனம் தான். இன்னைக்கு ஜோதிகா மட்டும் வைக்கல, பல நடிகைகள் வச்சுருக்காங்க. இந்தியன் சினிமாவே ஆணாதிக்க சினிமா தான் இல்லையா? நீங்கள் வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின், ஒரு 4 பாட்டு 2 ஃபைட்டு, ஒரு வில்லன், இந்த ஃபார்மெட்டு தான். நீங்கள் ஹிந்தி படமாக இருக்கட்டும், இங்கே பெங்காலி படமாக இருக்கட்டும், ஒரிசா படமாக இருக்கட்டும், தமிழ் படமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ஒரு ஃபார்மெட். இந்தியன் சினிமானா அந்த பாட்டு, ஃபைட்டு, ஒரு ஹீரோயின், ஒரு காதல், இந்த ஃபார்மெட்டு தான். அப்போ அது இந்தியன் சினிமாவே, தமிழ் சினிமா மட்டும் சொல்லக்கூடாது. இந்தியன் சினிமாவிலேயுமே வந்து ஐஸ்வர்யா ராயவே நீங்கள் வந்து பாடல் தானே பயன்படுத்துகிறீங்க. அப்போ வந்து சுஷ்மா சென் பாடல்கள் தானே பயன்படுத்துகிறீங்க. அப்போ தமிழ் சினிமான்னு சொல்லக்கூடாது. இந்தியன் சினிமாவில் இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் படங்கள் வந்து ரொம்ப ரேராக தான் வருது. இப்போ அதில் செலக்ட் பண்ணி தான் இவங்க ராட்சசி மாதிரி படங்கள் நடிக்கிறாங்க. பட் நம்ம தமிழில் அந்த மாதிரி படங்களுக்கு ஸ்கோப் இருக்குது. ஹிந்தியில் அந்த படங்கள் அது கூட வாய்ப்பு இல்லையே. நம்ம ஜோதிகா சொன்னா ஒட்டுமொத்தமாக இந்தியன் சினிமா இந்த மாதிரி தான் இருக்குது, ஒரு ஆணாதிக்க சமூகமாக தான் இருக்குது சினிமா அப்படின்னு சொல்லலாம். தமிழ்லேயாவது அந்த மாதிரியான படங்களுக்கு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க படங்களில் பண்ணவும் செய்கிறாங்க. ஆமாம், இவங்க மோஸ்ட்லி இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி படங்கள் தானே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அந்த ஸ்கோப்பு தமிழ்நாட்டில் இருக்குது. அவங்க சொல்லிடலாம் ஒட்டுமொத்த இந்தியா படங்களும் அப்படி தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கணும். அவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருந்தனால தமிழ் சொல்லியிருப்பாங்க போல்.